அப்படின்னா அர்ஜுன் அப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறானா என்ன? அவன் உங்க யாருடைய பேச்சையும் கேட்கலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீ அவனோட பெரிய அண்ணன் தானே. எனக்கு ஏன் போன் பண்ணல கொழுந்தனாரே? நீங்க போன் பண்ணிருக்கலாமே. சொன்னா நான் அங்கேயே போய் கல்யாண மண்டபத்துல இருந்து அவனை காதை பிடிச்சு இங்க இழுத்து கொண்டு வந்திருப்பேன். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆனா முகூர்த்தம் தான் இன்னும் இருக்கே. எப்படி இருந்தாலும் சரி, அந்த பொண்ணை இந்த வீட்டோட மருங்களா நான் எப்பவும் ஏத்துக்க மாட்டேன். அது இல்லாம போல்ட்டு ஒரு விஷயம் சொல்லு. அந்த ரவுடியோட அந்த பொண்ணுக்கு முன்னாடியே ஏதாவது சம்பந்தம் இருந்ததா? அது கண்டிப்பா இருந்திருக்கும். இல்லாட்டி யாராவது சும்மா கல்யாண மண்டபத்துக்கு ஊர்வலத்தோட வருவானா? அவன் சொன்னா 3 வருஷமா ஜெயிலே இருந்தேன்னு. இப்போ ஜெயிலில இருந்து வெளியே வந்ததும் அஹானாவை கல்யாணம் பண்ண வர்றேன்னும் கல்யாணம் பண்ணி பழி வாங்க வேணும். எதுக்கு பழி வாங்கணும்? அவன் அஹானாவை அடிக்கடி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதனால அஹானா போலீஸ் ஹெல்ப்போட அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டா. இப்போ அவன் சொல்றான் ஜெயிலில இருந்து வந்து கல்யாணம் பண்ணி பழி வாங்குறேன்னு. மதுர் ஹல்தார் தான் அவன் பேரு. கல்யாணம் பண்ணாம விட மாட்டேன்னு சொல்றான். இப்போ நீங்களே சொல்லுங்க அண்ணி, அந்த பொண்ணு உண்மைவா பேசுறா? அவ பக்கா நாடகம் போடுறா, எல்லாருக்கும் முன்னாடி போய் கண்ணீர் வடிக்கிறா. அட இது என்ன விளையாட்டா? நாம என்ன அறிவில்லாதவங்களா? இப்படி சும்மா பொய் விஷயத்த நம்பிடுவோமா? மருமகளுங்க எங்க? அவங்க எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. அர்ஜுன், டுகுன், கோகோன் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டு தான் திரும்பணும்னு. இவ்வளவு பெரிய அவமானத்துக்கு அப்புறமாத்த நான் அங்க எப்படி இருப்பேன்? நான் கிளம்பி வந்துட்டேன். மாமாவும் கூட வந்துட்டாரு. இப்போ வரைக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்குமே. நாங்க அங்க இருந்திருந்தா இந்த கல்யாணம் நடக்க விட்டிருக்கவே மாட்டோம். ஆனா கல்யாணம் நடந்துருச்சுன்னா அர்ஜுன் அந்த பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வருவான். அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வந்தா அப்ப அவ வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத மாதிரி அவளுக்கு செய்வேன். எவ்வளவு தைரியம் இருந்தா அவ என் மகனோட வாழ்க்கையில விளையாடுவா. என்னோட எல்லா ஆசைகளையும் மண்ணோட மண்ணாக்கிட்டா. அவ இந்த வீட்டுக்குள்ள காலடி வச்சா. ஒரு வாரத்துக்குள்ள அவளை இந்த வீட்டுல இருந்து வெளியே அனுப்பலன்னா என் பேரு துர்கா இல்ல. அப்புறம் அந்த தரகன் அவனை நல்லா கவனிச்சுக்கிறேன். இப்படி ஒரு தர்திரம் பிடிச்சவளை எங்க தலையில கட்டிட்டான். சொந்தக்காரங்க முன்னாடி முகம் காட்ட முடியாத அளவுக்கு எங்களை ஆக்கிட்டா. ஐயோ ஐயோ அண்ணி, நம்ம குடும்பத்துல இப்படி எல்லாம் எப்பவும் நடந்ததே இல்ல. போல்ட்டு, நீ எப்படியாவது அர்ஜுனை பிடிச்சு எங்க கொண்டு வந்திருக்கலாம்ல? இப்ப கல்யாணத்துக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா அவனுக்கு? பொண்ணு வீட்டார்கிட்ட நீ ஏதாவது பேசினியா இல்லையா? பெரியாத்த நான் சொன்னேன்ல, அவங்களுக்கு அங்க நடக்கிறது எதுவுமே தெரியாத மாதிரியே எங்க கிட்ட நடிச்சாங்க. பொண்ணோட பெரியப்பாவோட முகத்தை பார்த்தா அவர் உண்மை பேசுற மாதிரி தெரிஞ்சாரு. ஆனா பொண்ணோட அம்மா மட்டும் இந்த கல்யாணம் நடக்கணும்னு அவளோட எல்லா கெட்ட காரியங்களையும் நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. பெரிய அத்தை, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. அவன் நம்ம அர்ஜுனை மிரட்டிட்டு போயிருக்கான். அவன் பெரிய கிரிமினல் வேற. அர்ஜுனுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகிடுமோன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அட, அதப்படி அவன் ஏதாவது கெட்டது செய்வான். என் மனசு ரொம்ப கலங்குது. அந்த பொண்ணால என் அர்ஜுன் எங்க சிக்கிட்டானோ தெரியலையே. என்ன அங்க கூட்டிட்டு போ. இவ்வளவு எல்லாம் கேட்ட பிறகு ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்ன அங்க கூட்டிட்டு போ. இது என் அர்ஜுனோட வாழ்க்கை விஷயம். போல்ட்டு கொழுந்தனாரே. அண்ணி, இப்போ அங்க போய் என்ன பயன்? நடக்க வேண்டியது நடந்துருச்சே. இல்ல 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 டாக்கூர் அண்ணி, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. நான் அவங்க எல்லாருக்கும் தெளிவா சொல்லிடுவேன்.
அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வரணுங்கிற கனவு எப்பவும் நடக்காது. இந்த வீட்டுல அவளை எங்களோட சேர்த்துக்க மாட்டோம். இந்த வீட்டுல அவளுக்கு எந்த இடமும் இல்ல. ஆமாம் அக்கா, நீங்க அங்க கண்டிப்பா போகணும். நீங்க இப்போவே போங்க அக்கா. ஆமா சின்னவளே, ஆமா. நான் அவங்க எல்லாருக்கும் நல்லா புரியுற மாதிரி சொல்லுவேன். அந்த பொண்ணுக்கு எங்க வாழ்க்கையில எங்க வீட்டுலயும் எந்த ஒரு இடமும் இல்லைன்னு. அண்ணி, அங்கே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த பொண்ணுக்கு இந்த வீட்டுல எந்த இடமும் இல்ல. இந்த எல்லா பேச்சுக்கும் இப்போ அர்த்தமே இல்ல. இப்படி ஏதாவது நம்ம செஞ்சா அந்த பொண்ணு வீட்டாளுங்க நம்மளோட அர்ஜுனுக்கு பிரஷர் கொடுப்பாங்களே அண்ணி. என்ன பிரஷர்? என்ன பிரஷர் கொழுந்தனாரே? பிரஷர் நாம தான் குடுக்கணும் கொழுந்தனாரே. என் பையன் கல்யாண மண்டபத்துக்கு இன்னொரு மாப்பிள்ளை வந்தா நாம என்ன செய்யறது சொல்லுங்க? இந்த பொண்ணு என்ன மாதிரி காரியம் செஞ்சிருக்கான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த போலீஸ் விவகாரம், ரவுடி விஷயம், இதையெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்லாம மறைச்சாங்க? அந்த ரவுடியோட அவளுக்கு என்ன தொடர்பு இருந்ததுன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? போல்ட்டு, நீ என் கூட வா. டைம் ஆகுது. கொழுந்தனாரே, நீங்களும் வாங்க. வாங்க பெரிய அத்தை, இப்போ கூட ஏதாவது செய்ய முடியும்னு நினைக்கிறேன். போல வாங்க. அண்ணி, நான் இப்போ மறுபடியும் அங்க போய் என்ன செய்ய போறேன்? நீங்க போங்க. நீங்க அங்க போய் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்க. மணமகன் மணமகள் இணைப்பு நடத்துங்க.